ஒரு ஆத்மா இடறுனா அந்த ஆத்மாவுக்காக பாடுபட்டு போராடி எப்படியாவது போய் பேசி அவங்களை கன்வின்ஸ் பண்ணி அவங்களை யார்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும்? கர்த்தரிடத்துல கொண்டு வந்து சேர்த்துறணும். அதுக்கு பேர் தான் ஆத்ம பாரம். அல்லேலூயா சொல்லுங்க. ரட்சிக்கப்படாதவனுக்கெல்லாம் சுவிசேஷம் சொல்லி சொல்லி சபையில கொண்டு சேர்க்கிறது ஒரு ஆத்ம பாரம் என்றால், ரட்சிக்கப்பட்ட ஆத்மா அழிந்து போகாமல் காப்பாற்றுவதற்கு பாடுபடுகிறது இருக்கிறது, அது அதை விட பெரிய ஆத்ம பாரம். வீடு வீடா போய் டிராக்ட் கொடுக்கிற, தெருவா போய் சுவிசேஷம் சொல்ற, ஆனா உன் சபைக்குள்ள கூட இருக்கிற ஒரு சகோதரன் அழிகிற மாதிரி எப்ப சொல்லி முடியும்னு பார்த்துக்கிட்டு இருக்கிற. கிழமை எப்ப சாவான், கட்டில் எப்ப ஒளியும்னு கட்டிலுக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு கிடக்குறியே. கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஒருவனுடைய சாவை, ஒருவனுடைய அழிவை, ஒருவனுடைய பின்மாற்றத்தை